வெல்கம் டு அபிதாரியன் சேனல். இது பியூட்டி டிப்ஸ் நேரம். இன்று நாங்கள் துளசி தேநீரின் மகிமைகளை விளக்க உள்ளோம். துளசி செடியின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக அதன் ஆரோக்கிய நன்மைகளுக்காக மதிக்கப்படுகிறது. இன்று இந்த அற்புதமான மூலிகை எவ்வாறு நம்ம உடலை விஷமற்றதாகவும் புத்துணர்ச்சியூட்டும் வகையில் உதவுகிறது என்பதை பார்ப்போம். ஏன் துளசி தேநீர்? துளசி தேநீர் ஒரு பானம் மட்டுமல்ல, இது உங்கள் உடலை உள்ளிருந்து சுத்திகரிக்க ஒன்றாக இணைந்து செயல்படும் ஊட்டச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட்களின் சக்தி வாய்ந்த பொக்கிஷமாகும். மேலும் நன்மைகளை புரிந்து கொள்ள எங்கள் சமூக ஊடகங்களை பாருங்கள். நான் கீழே என் சேனல் விவரங்களை அளித்துள்ளேன். இப்போது துளசி தேநீர் தயாரிப்போம். தேவையான பொருட்கள்: 10 முதல் 12 வரை புதிய துளசி இலைகள் அல்லது 1 டீஸ்பூன் உலர்ந்த துளசி இலைகள், 2 கப் தண்ணீர், 1 டீஸ்பூன் தேன் அல்லது வெல்லம். வெல்லம் தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் பிரபலமான ஒரு இனிப்பாகும், அது தேவைப்படுபவர்களுக்கு மட்டும். 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, அது தேவைப்படுபவர்களுக்கு மட்டும். வழிமுறைகள்: 10 முதல் 12 வரை புதிய இலைகளை பறிக்கவும். அல்ல என்றால் உலர்ந்த துளசி இலைகள் அல்லது துளசி தேநீர் பைகள் பெரும்பாலான ஆரோக்கிய உணவு கடைகளில் கிடைக்கின்றன. தண்ணீரை கொதிக்க விடுங்கள். சிறிய டீ பாத்திரத்தில் 2 கப் தண்ணீரை கொதிக்க விடுங்கள். துளசி இலைகளைச் சேர்க்கவும். தண்ணீர் பாத்திரத்தில் கொதிக்கும் போது துளசி இலைகளைச் சேர்க்கவும். நீங்கள் உலர்ந்த இலைகளை பயன்படுத்தினால் 1 டீஸ்பூன் போதும். துளசி இலைகளின் அனைத்து பயன்தரும் சேர்மங்களை தண்ணீர் உறிஞ்சுவதற்காக 5 முதல் 7 வரை நிமிடங்கள் காய்ச்சவும். கொதித்த பிறகு இலைகளை நீக்க மெல்லிய கண்ணி வடிகட்டியை பயன்படுத்தி தேநீரை ஒரு கோப்பையில் வடிகட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இனிப்பு சுவையை விரும்பினால் 1 டீஸ்பூன் தேன் அல்லது வெல்லத்தை உங்கள் துளசி தேநீரில் சேர்க்கலாம். இது சுவையை மேம்படுத்துவதோடு ஆரோக்கிய நன்மைகளைப் பெற உதவுகின்றது. எலுமிச்சை சாற்றால் மேம்படுத்துங்கள், அது தேவைப்படுபவர்களுக்கு மட்டும். உங்கள் துளசி தேநீர் தயாராக உள்ளது. அது நம்ம உடலை விஷமற்றதாகவும் புத்துணர்ச்சியூட்டும் வகையில் உதவுகிறது. துளசி தேநீர் பருகுவது உங்கள் வாரத்தை ஆரோக்கியமாக தொடங்க சிறந்த வழி. நாம் எடுக்கும் சிறிய முடிவுகளில்தான் நல்ல ஆரோக்கியம் தொடங்குகிறது. உடனிணைக்க எங்களை பின்தொடருங்கள். எக்ஸலென்ட் ஷெஃப். இது எக்ஸலென்ட் ஷெஃப் சேனல். எக்ஸலென்ட் இல்லை என்பதை கவனிக்கவும். எங்களை இணைக்கவும். ஆபித் ஆரியன் ஃபேஸ்புக். எங்கள் யூடியூப் சேனலுக்கு குழு சேரவும். ஆபிதாரியன் யூடியூப். இயற்கையை நமக்காக படைத்த இறைவனுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.